இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஜாதக அமைப்பின்படி ராகு போன்ற அந்த தசாபுக்தி அமைப்புகள் இருக்கும் பொழுது அவருக்கு அந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. உண்மையிலேயே அந்த சம்பவத்திற்கு பிறகு அவருடைய இமேஜ் அடிபட்டு தான் போச்சு. ஆனால் உண்மைங்கிறது ஒன்று இருக்குதுங்க. என்ன உண்மையோ அதுதான். 41 பேர் இறந்தாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. வேடிக்கை பார்த்த வந்தவங்களா இருக்கட்டும், தாவேக்கா தொண்டர்கள் மட்டும்னு இல்லை, உண்மையை சொல்லுகிறேன், என்ன ஒரு பொறுப்புள்ள ஜோதிடனாகிய நான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தவறான ஜாதகத்திற்கு பலன் சொல்லிடவே மாட்டேன். இதில் கூட என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் அவர் கடக லக்கணம் இல்லை, கன்னி லக்கணம், சிம்ம லக்கணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மாணவர்களே நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. குமுதம் வாயிலாக நான் சொல்கிறேன், அந்த சம்பவம் பரம்பொருள் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை பரம்பொருள் கொடுத்த ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு என்னை மாதிரியான ஒரு சாதாரணமானவர்கள்லாம் அன்றைக்கு அந்த சம்பவத்தை பார்த்து அழுதோம். உண்மையை சொல்லப்போனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு தனக்கு தேடி வந்த ஒரு வாய்ப்பை விஜய் அவர்கள் நழுவ விட்டு விட்டார்கள். நீங்கள் கேட்ட அமைப்பில் அவருக்கு தலைமை தாங்கக்கூடிய தன்மை, ஆளுமை திறன், தகுதி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆளுமை திறன் உள்ளவராக இருந்திருந்தால் அவர் அன்றைக்கு, நான் ஒரு பொதுவான ஆளாக சொல்கிறேன், ஒரு ஜோதிடனாக கூட இல்லை, நானும் ஒரு தமிழ்நாட்டுக்காரன் தானே, நானும் ஒரு தமிழன் தானே, நானும் ஒரு ஓட்டு போடுறவன் தானே. ஒரு காலத்தில் எம்ஜிஆர் இருந்தார், ஆந்திராவில் என்டிஆர்னு ஒருத்தர் இருந்தார். இவர்கள் இருவரும் முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். அந்த சம்பவம் நடந்த அன்றைக்கு அவருடைய ஜாதகத்திற்கும் அந்த கோச்சார நிலைகளுக்கும் என்ன தொடர்பு? ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த குறிப்பிட்ட அந்த இரவில் செப்டம்பர் 27 அல்லது 28 இருக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு தேதி ஞாபகம் இல்லை, ஒரு 15 நாட்கள் ஆயிடுச்சு. சந்திரன் அன்றைக்கு நீச்சமாக இருக்கின்ற அமைப்பில் இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஜாதக அமைப்பின்படி ராகு போன்ற அந்த தசாபுக்தி அமைப்புகள் இருக்கும் பொழுது அவருக்கு அந்த நிலைமை ஏற்பட்டுச்சுன்னு பேசணும். ஆமாம், அது உண்மைதான். அதாவது அந்த இடத்துல அந்த சோகம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம அதில் விளக்கணுமே தவிர அவருடைய எதிர்காலத்தை பற்றியெல்லாம் அதில் சொல்லலை. உண்மையில் அந்த கோச்சாரம் நடந்த அந்த 2.25 நாட்கள், அதாவது அவருடைய லக்னாதிபதியான சந்திரன் வலிமை இழந்திருந்த அன்றைக்கு, விருச்சிக ராசியில் நீச்சமாக இருந்திருந்த அன்றைக்கு அவருடைய மனம் கலக்கமடைய வேண்டும். அதே நேரத்தில் அவருடைய இமேஜும் கொஞ்சம் அடிபடணும். குமுதம் இந்த இடத்துல கொஞ்சம் உண்மையை புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே அந்த சம்பவத்திற்கு பிறகு அவருடைய இமேஜ் அடிபட்டு தான் போச்சு. ஆனால் இங்கே பெரும்பாலான நேரத்தில் ஒரு ஜோதிட கருத்தை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் இங்கே ஜோதிடர்கள் சீல் குத்தப்படுவது என்பது உண்மை. ஆனால் உண்மைங்கிறது ஒன்று இருக்குதுங்க. என்ன உண்மையோ அதுதான். அன்றைக்கு அவருக்கு நேரம் சரியில்லை. 41 பேர் இறந்தாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒன்று அல்ல. நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும், அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும், தன்னுடைய பொதுமக்கள், தன்னுடைய தொண்டர்கள் இறப்பதை எந்த ஒரு அரசியல்வாதியும் விரும்ப மாட்டாங்கன்னு அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அதைப்போலத்தான் இளைய தளபதி விஜய் அவர்களும் அவருடைய தொண்டர்கள், அவரை பார்க்க வந்தவர்கள், அவர் மேலே மரியாதை இருக்கிறவங்க, வேடிக்கை பார்த்த வந்தவங்களாக இருக்கட்டும், தாவேக்கா தொண்டர்கள் மட்டும்னு இல்லை. ஏன்னா ஒரு நடிகரை வேடிக்கை பார்ப்பதற்கு இளைய தலைமுறையினர் நிறைய பேர் வருவாங்க. அதில் பார்த்திங்கன்னா அதில் இறந்தவங்களில் பாதி பேர், 11 பேருக்கு மேலே குழந்தைகள், 10 வயசு 8 வயசு குழந்தைகள், பெரும்பாலும் சிறியவர்கள், பெண்கள். ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா அவருடைய லக்னாதிபதியான சந்திரன் நீச்சமாக இருக்கின்ற அந்த நிலைமையில் அவருக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, அவர் கடக லக்கணம். இதில் கூட என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் அவர் கடக லக்கணம் இல்லை, கன்னி லக்கணம், சிம்ம லக்கணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மாணவர்களே நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே ஒவ்வொரு புகழ் வாய்ந்த மறைக்கப்பட்டிருக்கின்ற பெரியவர்களுடைய ஜாதகங்களை போடும்போது வரக்கூடிய விமர்சனம் எனக்கு இளைய தளபதி விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை போடும்போதும் வந்தது. உண்மையை சொல்லுகிறேன், என்ன ஒரு பொறுப்புள்ள ஜோதிடனாகிய நான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தவறான ஜாதகத்திற்கு பலன் சொல்லிடவே மாட்டேன். விஐபிங்களுடைய ஜாதகத்தை போட்டிருக்கிறேன். எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்களுடைய பிறந்த நேரத்தை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் போட்டிருக்கிறேன். ஆகவே விஜய் அவர்கள் அந்த காலை 9:25 கடக லக்னம் கடகராசியில் பிறந்தவர் என்பது வெகு துல்லியம். 41 பேர் இறந்த அந்த சம்பவம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை, இறங்கு முனையை ஏற்படுத்திய ஒரு சம்பவம்.
உண்மையிலேயே லக்னாதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய அமைப்புகள் நடக்கும். ஆனால் 6-8 சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் லக்னாதிபதி வலுவிழந்து இருக்கும் பொழுது உங்கள் மனம் பாதிக்கப்படக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். ஆனால் அந்த சம்பவம் இன்றைக்கு குமுதம் வாயிலாக நான் சொல்கிறேன், அந்த சம்பவம் பரம்பொருள் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை பரம்பொருள் கொடுத்த ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு அவர் தன்னுடைய இந்த குணத்தை, அதாவது தலைமை, ஆளுமை, இந்த ஆளுமை தன்மையை வெளிப்படுத்துவதற்காக கொடுத்த வாய்ப்பு. என்னை மாதிரியான ஒரு சாதாரணமானவர்கள்லாம் அன்றைக்கு அந்த சம்பவத்தை பார்த்து அழுதோம். அதுவும் குழந்தைகள் இறந்தது, பெண்கள் இறந்ததுலாம் ஒரு பெரிய மனக்கலக்கத்தை வர வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதையெல்லாம் மறைந்து போய் அவர் அன்றைக்கு அவர்களுக்கு உதவியாக இருந்திருந்தால் இத்தனை மீடியாவும் அவர் பின்னாடியே நீங்கள் கேமராவை தூக்கிட்டு போயிட்டு விஜய் அங்கே உட்காந்துருக்கிறார், இங்கே உட்காந்துருக்கிறார், அங்கே பார்க்கிறார், அந்த குழந்தையை பார்த்து கண்கலங்குகிறார், இந்த சகோதரியை பார்த்து கண்கலங்குகிறார், இவருக்கு ஆறுதல் சொல்லுகிறார், இவருக்கு தேர்தல் சொல்லுகிறார்ன்ட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவருடைய பக்கம், மீடியாக்கள் உள்ளிட்ட எல்லாருமே, ஒட்டுமொத்த தமிழர்களும் அவர் பின்னாடி திரும்பி இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை லக்னாதிபதி கிரகம் விருச்சிகத்தில் நீச்சனாகி இருந்த காரணத்தினால் அந்த நல்ல வாய்ப்பு அவரை விட்டு நழுவி போயிடுச்சு. உண்மையை சொல்லப்போனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு இளைய தளபதி விஜய் அவருடைய இமேஜ் இறங்கி இருக்கின்றது தான் உண்மை. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அடுத்து வரப்போகிறார். 8இல் இருக்கக்கூடிய குரு, அதே நேரத்தில் ராகு அவருக்கு அப்படி ஒன்றும் பெரிய நல்ல யோக அமைப்புகளையும் செய்யலை. இந்த இப்போ நடக்கக்கூடியது, அடுத்து வரக்கூடியது அவருக்கு குருபக்தி. அடுத்து வரக்கூடிய அமைப்புகளை வச்சு தான் சில விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ கடகலக்கணத்திற்கு ஆகாதவராக 6-8 போன்ற சம்பந்த அமைப்புகள் இருக்கக்கூடியவராக, ஒளி லக்னங்களுக்கு ஆகாத கிரகமான ராகுவுடைய புக்தி, சுக்கிரதசை ராகு புக்தின்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஆகவே தனக்கு தேடி வந்த ஒரு வாய்ப்பை விஜய் அவர்கள் நழுவ விட்டு விட்டார்கள். அவருடைய சில விஷயங்களில் அவருடைய இமேஜ் இப்போ கொஞ்சம் அடிபட்டிருக்குன்னு தான் அர்த்தம். இது அவர் மறுபடியும் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீண்ட நாட்கள் ஆகும் என்பதுதான் உண்மை. பொதுவாகவே சூரியன் பாபத்துவமாக இருந்தாலே தலைமை பண்பு என்பது தகுதிக்குரியதாக, ஒரு கேள்விக்குரியதாக மாறிவிடும். அதுதான் உண்மை. தலைமை பண்பு, ஆளுமை திறன்லாம் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சூரியன் நல்ல விதமாக திக்பலமாக, பௌர்ணமி இந்த மாதிரியான அமைப்புகளில் இருப்பாங்க. நிறைய மாணவர்கள் விஜயுடைய ஜாதகத்தை பற்றி என்னுடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாடுகள் அங்கே கேள்விக்குரியதாக ஆகிறது அப்படின்னு கூட என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு கூட ஒரு தனி வீடியோவாக வெளியிடணும் அப்படின்னு கூட நினச்சிருக்கிறேன். உண்மையை சொல்லப்போனால் விஜய் அவர்கள் அப்போ தான் அமாவாசைக்கு பக்கத்தில் பிறந்தவங்க. சனி திசையிலையும் புதன் திசையும் ஒரு தசா புக்திகள் சுபத்துவமாக இருந்தாலே மிகப்பெரிய யோக பலனை கண்டிப்பாக செய்யும். சூரியன் அவருக்கு 12இல் மறைஞ்சிருக்கிறார். சூரியனும் சனியும் புதனும் 12இல் மறைந்து 8இல் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ஜாதகம் அந்த ஜாதகம். அதே நேரத்தில் 5ஆம் இடத்துல ராகு சுக்கிரனுடைய பார்வையில் இருக்கிறார். சுக்கிரன் 11ஆம் இடத்துலேருந்து இப்போது தசை நடத்தி கொண்டிருக்கிறார். அடுத்து வரக்கூடியது அவருக்கு சூரிய தசை 2036 வருதுன்னு நினைக்கிறேன். 2036க்கு பிறகு தான் அவருக்கு யோக தசைகள் வரும். உண்மையிலே லக்னாதிபதி வலுவாக இருந்தாலே ஒருவர் சகல வசதிகளையும் அனுபவிப்பதற்கு தகுதியாக இருக்கிறார் என்று அர்த்தம். உண்மையை சொல்லப்போனால் அவர் சினிமா சம்பந்தப்பட்ட, புதன் சம்பந்தப்பட்ட துறைகளில் நல்ல வலுவான அமைப்பில் இருக்கிறார். ஐயா, ஒருத்தர் சுபத்துவமே இல்லாமல் எப்படிங்க அவர் சினிமாவில் நடிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பாவகமான 4ஆம் பாவகம்லாம் ரொம்ப வலுத்திருக்கு. 4ஆம் பாவகம் 11ஆம் பாவகம் வலுத்திருந்தாலே ஒருவர் வசதியாக இருக்க முடியும். அது இந்த சப்ஜெக்டை நான் அப்புறம் வச்சுக்கிறேன். நீங்கள் கேட்ட அமைப்பில் அவருக்கு தலைமை தாங்கக்கூடிய தன்மை, ஆளுமை திறன், தகுதி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இருக்குதா அப்படிங்கிறத அவர் அன்றைக்கே நிரூபிச்சிருப்பாரே. எத்தனையோ பேர் பாருங்கள், பழம்பெரும் தலைவர்கள்னு சொல்லப்படக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் அவர்கள், இந்த மாதிரியான ஆளுமை திறமிக்க தலைவர்கள்லாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது அதை அவங்க அப்படியே நழுவ விடாமல் தன்னுடைய தலைமை தகுதியை நிரூபித்தவர்கள். ஒரு இடத்துல ஒரு தலைவரை, ஒரு தொண்டர் ஆதரிக்கிறார்னா, இவரால் என்னுடைய வீட்டு அடுப்பு எரியும் அப்படின்னு நம்பித்தான் ஆதரிக்கிறார். உங்களுக்கு ஒருவரால் உங்களால் வசதி வாய்ப்புகள் தர முடியும்னா அவரை நீங்கள் ஆதரிப்பீங்க. ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழகத்திற்கு ஒரு தலைவர் வசதி வாய்ப்புகளை கொடுப்பார் என்று நம்பித்தான் அவருக்கு நம்ம ஓட்டு போடுகிறோம். இப்படி தான் நீங்கள் அந்த ஆளுமை திறனை நீங்கள் இது பண்ணணும். ஆளுமை திறன் உள்ளவராக இருந்திருந்தால் அவர் அன்றைக்கு இந்த விஷயத்தை மிகச்சரியாக கையாண்டிருப்பார். 2 நாட்கள் வெளியே வராமல் இருந்திருக்க மாட்டார். 2 நாட்களுக்கு பிறகு வெளியே அவர் ஒரு வீடியோ போட்டார் இல்லையா, அந்த வீடியோ கூட உங்களுக்கு ஒரு சினிமா நடிகரின் வீடியோவாகத்தான் இருந்தது. ஒரு சினிமா நடிகருடைய வீடியோவாக இதுவரைக்கும் அவருடைய உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை அறியாத பலருக்கு அவரை மைனஸாக வெளிப்படுத்தின ஆடியோவாகத்தான் அது இருந்தது, வீடியோவாகத்தான் அது இருந்தது. அங்கேயும் கூட அவர் என்ன சிஎம், என்ன அங்கிள், இந்த மாதிரியாக அவருடைய படங்களில் டைலாக் பேசுவார்ல, என்ன ப்ரோன்ட்டு. உண்மையிலே சினிமா என்பது வேறங்க.
நான் ஒரு பொதுவான ஆளாக சொல்கிறேன், ஒரு ஜோதிடனாக கூட இல்லை. நானும் ஒரு தமிழ்நாட்டுக்காரன் தானே, நானும் ஒரு தமிழன் தானே, நானும் ஒரு ஓட்டு போடுறவன் தானே. சினிமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஊடகம் நம்மளை வசப்படுத்தி இருந்த காலம் அதாவது ஒட்டுமொத்தமாக சகல வயதினரையும் வசப்படுத்தி இருந்த காலம்லாம் இப்போ இல்லைங்க. ஒரு காலத்தில் எம்ஜிஆர் இருந்தார், ஆந்திராவில் என்டிஆர்னு ஒருத்தர் இருந்தார். இவர்கள் இருவரும் வசப்படுத்தினாங்களே தமிழ்நாட்டில், அவர்கள் இருந்த வரைக்கும் அவர்கள் தானே இருந்தார்கள் அப்படின்னு நீங்கள் கேட்பீர்களே. ஆனால் இந்த எம்ஜிஆர் என்பவர் சினிமா நடிகராக இருந்து உள்ளே வரலங்க. அவர் அரசியல்வாதியாகவும் இருந்தார், சினிமாவாகவும் இருந்தார். ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா மீனவராக நடித்தார், ரிக்ஷாக்காரனாக நடித்தார், ஆட்டோக்கார், இந்த மாதிரியான ஏழை எளியவர்களாக ஒவ்வொரு பிரிவினராக நடித்து எல்லா பிரிவினர், எல்லா வயதினர், சிறிய வயதிலிருந்து பெரிய வயதிலிருந்து, ஏழ்மையானவர்களிருந்து, ஒரு நிலையில் ஒதுக்கப்பட்டவர்கள், இந்த மாதிரியான அவங்க அத்தனை பேருடைய தன்மைகளையும் அவர்களுடைய அமைப்பையும் புரிந்து ஊடகங்களுடைய அன்றைக்கிருந்த எழுத்து ஊடகங்களுடைய தயவையும் அப்படியே அடைஞ்சு, அது ஒரு லாபின்னு தான் நான் சொல்லுவேன். சகல தரப்பு மக்களையும் கவர்ந்ததற்கு பிறகுதான் அவர் சினிமா நடிகர்ன்றதுனால எம்ஜிஆர் யாருக்கும் ஓட்டு போடல. உண்மையை சொல்லப்போனால் அவர் அரசியல் தன்மைக்காகத்தான் எல்லாருமே அவரை ஓட்டு போட்டாங்க. அவருடைய வள்ளல் தன்மைக்கு, இவர் வந்தால் வசதி வாய்ப்புகள் வரும் என்கின்ற அன்றைய காலகட்டத்தில் 1970 ஏழ்மை நிலையில் இருந்த இந்த தமிழகம் எம்ஜிஆரை நம்பி ஓட்டு போட்டதாங்க உண்மை. ஆனால் இன்றைக்கி நம்மெல்லாம் ஏழ்மை நிலைமையில் இல்லைங்க. உண்மையை சொல்லப்போனால் எல்லாருமே இன்றைக்கி கோடீஸ்வரங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 1970கள் 1960களில் இருந்து வந்த ஏழ்மை நிலைமை இன்றைக்கி 2020 இல்லவே இல்லைங்க. யாரும் நம்ம பட்னி கிடக்கலை. எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஊரில் 3 வருஷம் பஞ்சங்க. அரிசியெல்லாம் எங்கள் ஊரில் எங்களுக்கு கிடைக்காமல் இருந்தது. என்னுடைய சிறு வயதெல்லாம் உண்டுங்க. இப்போல்லாம் அது கிடையாதுங்க. இன்றைக்கு சினிமா என்கின்ற ஊடகத்தினுடைய மிகப்பெரிய மாயை, செல்லுலாய்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே மறைஞ்சு சினிமா பார்க்குறதே விட்டு போகின்ற ஒரு தலைமுறை வந்துடுச்சு. எல்லாம் டிவியில் உட்காந்துட்டோம், அந்த டிவி போக போகுது, இந்த டிவி அப்படியே போய் டிஜிட்டல் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலகட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட வயதுடைய ஒருவர் மட்டும் ஒருவரை ஆதரித்து அவர் அரசியலில் ஜொலிப்பார் அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகத்திற்குரியது. அதுதான் இப்போதைக்கு இதுவும் கேள்வி கேட்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசியலுக்கு வர விரும்புகின்ற ஒருவர் என்ன இருக்கணும்னா, தன்னுடைய ஆளுமை திறமையை, தன்னுடைய தகுதியை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகளை சரிவர அப்படியே உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே பொதுவானவராக ஒரு நிலைமையில் இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, 5% ஓட்டு வாங்கினா போகிறோம், 10% ஓட்டு வாங்கினா போகிறோம்னு தான் இந்த மாதிரியான அமைப்பில் நினைக்கிறாங்க. சினிமா என்பது ஒருவரை பொதுமக்கள் வசம் கொண்டு போகக்கூடிய ஒரு சாதனமாகத்தான் கண்டிப்பாக இருக்கணும். கொண்டு போனதற்கு அப்புறம் அவர் தான் ஜனங்களுக்கு நல்லது செய்வேன், நான் ஒரு ஆளுமையுள்ளவன், என்னிடம் அதிகாரத்தை கொடுத்தீர்களே ஆனால் நான் இப்படியெல்லாம் செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான ஏதேனும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது அந்த தகுதியை மற்றவர்களுக்கு நிரூபிக்கின்ற விதமான சில விஷயங்கள். இதை நான் என்ன சொல்லுவேன்னா, இதுவும் ஜோசியம்தான். இதுக்கெல்லாம் கடவுள் வாய்ப்பு தான் கொடுப்பாரு. நம்மளாம் ப்ரொமோஷன்லாம் பண்ண முடியாதுங்க. கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது தன்னை அறியாமல் தன்னை வெளிப்படுத்துபவனே நல்ல தலைவன். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமைத்தன்மை சிலருக்கு தான் வரும், எல்லாருக்கும் வராது அப்படிங்கிறது தாங்க உண்மை. ஜோதிடப்படி அவருக்கு கடக லக்னம், கடகராசி. அவருக்கு அவருடைய லக்னாதிபதியான சந்திரனுடைய எதிரி சுக்கிரன், அது சுக்கிரனுடைய தசை நடக்குது. இப்போ அவருக்கு சுக்கிர தசையில் ராகு புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. இதனை எடுத்து சுக்கிர தசையில் குரு புக்தி வரும். அந்த குரு புக்தி 6. அதற்கப்புறம் சுக்கிர தசையில் சனி புக்தி போகும், அது 8. ஆக 6-8 அமைப்புகள் வந்துட்டாலே இந்த 6-8 அமைப்புகள் அடுத்த 5 வருடத்திற்கு அவரை ஆளுமை செய்யும். ஜோதிட ரீதியாக பார்ப்போம். அதாவது கடக லக்னத்திற்கு ஆகாது என்று சொல்லப்படக்கூடிய கடக லக்னம், கடகராசி. அவர் கடக லக்னத்திற்கு ஆகாது. லக்னாதிபதி சந்திரனுக்கு எதிரியான சுக்கிரனுடைய தசை இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. கடக லக்னம் ஒரு ஒளி மிகுந்த லக்னம். அந்த ஒளி மிகுந்த லக்னத்திற்கு, சூரிய சந்திர லக்னங்களுக்கு ஆகாத ராகு புக்தி அவருக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. எலெக்ஷன் நேரத்தில் என்னமோ முடியுது, அடுத்து முடிஞ்சுட்டு குரு தசையும் குரு புக்தியும் சனி புக்தியும் நடக்கும். அந்த குருவும் சனியும் அவருக்கு 6-8 அமைப்புகளாக தான் வரும். ஏற்கனவே நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன், கடக லக்னத்து அவர்களுக்கு குரு புக்தியும் சனி புக்தியும் பலன் தராது அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம்.